ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சரண் குட்டிக்கு பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்ன கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணி சரண் குட்டிக்கு காமிப்போம். ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன அப்படின்னா, ஒரு க்யூட்டான டெடி பேர், ப்ளூ கலர் டெடி பேர். நம்ம சரண் குட்டிக்கு டெடி பேர்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக வாங்கி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. பொம்மையை வச்சு விளையாடுவான்னு பார்த்தா பொம்மையை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். சரண் குட்டிக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி தான். அவனுக்கு இந்த பொம்மை ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அடுத்த கிஃப்ட் என்ன ஓப்பன் பண்ணுறாங்க அவங்க பாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கு. ஒரு குட்டி புக்கு நம்ம பசங்களுக்கெலாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்போவே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் நம்பர் புக்கு. அதுவுமே சரண் குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வச்சு திருப்பி பார்த்துட்டு இருந்தான். அடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண் குட்டிக்கு வந்து அழகான ஒரு ஷர்ட் அவனுக்கு இது போட்டு பார்த்துருந்தோம். நாங்கள் சூப்பராகவே இருந்தது. ஆனால் இதில் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ண முடியல. ஸோ அதனால் சாரி, நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் பண்ணுறோம், அட்டாச் பண்ண பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம சரண் குட்டி என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோட்ஸ் கிஃப்ட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான் கைஸ் ஃபுல்லாக. அவனுக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வச்சு கற்றுப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அந்த கிஃப்ட் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரு. சரண் குட்டிக்கு கார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ரிமோட் கண்ட்ரோல் கார் வந்தோடனே அவன் ஜாலியாக அதை ஓட்டி விளையாண்டுட்டு இருந்தான். பாருங்கள், அந்த ரிமோட் கண்ட்ரோலை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஓட விட்டுட்டு இருந்தோம். இவனும் அதை பின்னாடியே போய் ஜாலியாக உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான். அது பார்க்கவே செம்ம க்யூட், அழகாக இருந்தது கைஸ். அந்த காரை வேகமாக ஆப்ரேட் பண்ணி ஓட வைக்க சொல்ல அவனும் கற்றுக்கிட்டே அந்த காரை பின்னாடியே ஜாலியாக ஓடி போய் அந்த காரை எடுத்து கையில் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். அவங்க பாட்டி அடுத்து நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னென்னு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஓப்பன் பண்ணி முடித்தோடனே என்ன கிஃப்ட்டுன்னு தெரில, ஆனால் ப்ளூ கலரில் கவர் பண்ணி கொஞ்சம் பெருசாலாம் இருக்குது. அதோ பார்த்தாச்சு. அது வந்து ஒரு பைக்கு, செம்மையான ஒரு ரேஸ் பைக்கு, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண் குட்டிக்கு வந்து ஒரு பேகு. அந்த பேகு செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. சரண் குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் எங்கே போனாலும் அந்த பேக்கை கை காமிச்சு இதை மாட்டிகிட்டு போனோம் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தான். செம்ம க்யூட்டாக இருந்தது. நம்ம சரண் குட்டிக்கும் அந்த பேக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்கு. சரண் குட்டிக்கு வந்ததுலேயே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கிஃப்ட் அப்படின்னா அது இதுதான் கைஸ். அவனுக்கு அந்த பைக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பைக் அவன் விடவே இல்லை. அதில் அந்த சவுண்ட்லாம் வரதை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ எவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சரண் குட்டியோட இன்ஸ்டா பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சரண் குட்டி என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுறான்னு உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.